வணக்கம் பவித்ரா. தென் மாவட்டங்களில் இன்று பார்த்தீர்கள் என்றால் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினரின் சார்பில் திடீரென பறக்கும் படை அதிகாரிகள் திடீர் நடவடிக்கை மேற்கொண்டு அனுமதி இல்லாமல் செல்லும் லாரிகளை, பாஸ்கள் என்று குறிப்பிடுவார்கள், பாஸ்கள் இல்லாமல் சென்ற லாரிகளை தற்போது பறிமுதல் செய்து வருகிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் கட்டமாக 4 லாரிகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பவித்ரா. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதிகளில் இருந்தும், தென்காசி மாவட்டம் கடையம் ஆழ்வார்குறிச்சி பகுதியில் இருந்தும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும் பெருமளவு கனிம வளங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தப்பட்டு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அளவுக்கு அதிகமான பாரத்துடனும் டிரான்சிட் பாஸ் எனப்படும் அந்த குறிப்பிட்ட பாஸ் இல்லாத கொண்டு செல்வதற்கான அனுமதி ரசீது இல்லாமல் செல்லும் லாரிகளை விதிமுறை மீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மையில் கூட பார்த்தீர்கள் என்றால் பவித்ரா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலியான ஹாலோகிராம் முத்திரையுடன் அதிகாரிகளில் சீல் வைத்து போலியான அனுமதி ரசீது தயாரித்து கடத்தல் நடைபெற்றது. இது குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகின. இதனை தொடர்ந்து இன்று பார்த்தீர்கள் என்றால் இன்று காலை முதல் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கைகள் தனியாக பறக்கும் படை குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களை சேர்ந்த புவியியல் அதிகாரிகள் இந்த அதிரடி ஆய்வில் இன்று காலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முன்தினமும் நடத்தப்பட்ட சோதனையில் திருநெல்வேலி கங்கை குண்டாடியில் இருந்து அனுமதியின்றி ஜல்லி எடுத்து சென்ற 2 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பவித்ரா. திருநெல்வேலி அருகே ரெட்டியார்பட்டி பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் இதே போல பாஸ் இல்லாமல் கொண்டு சென்ற மற்றொரு லாரியையும் கனிம வளத்தோடு பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு இன்று காலை கொண்டு வந்து ஒப்படைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பார்த்தீர்கள் என்றால் வலியாற்று முகம் பகுதியில் அனுமதியின்றி கனிம வளம் ஏற்றி சென்ற ஒரு லாரியையும் இன்று காலை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தென் தமிழகம் பகுதிகளில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை முதல் நடந்து வரும் இந்த ரைடு நடவடிக்கைகளால் பல்வேறு இடங்களில் கல் குவாரிகளில் இருந்து அனுமதி இல்லாமல் போலி பாஸ்களை எடுத்து சென்ற லாரிகள் கைப்பற்றப்பட்டு வருகின்றது. இதனால் கடந்த இந்த 3 மாவட்டங்களிலும் கடந்த 2 நாட்களாகவும் இன்றும் அனுமதியின்றி கனிம வளம் ஏற்றி செல்லும் லாரிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது பவித்ரா. இது குறித்து நாம் புவியியல் சுரங்கத்துறை அதிகாரிகளிடம் இன்று காலையில் கேட்டபோது இன்னும் சில தினங்களுக்கு இத்தகைய கண்காணிப்பு தொடரும் என்றும் அனுமதியின்றி கனிம வளம் கடத்தும் லாரிகள் எண்ணிக்கை முற்றிலும் தடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்று நடைபெற்று வரும் இந்த கனிமவள லாரிகளை பறிமுதல் செய்யும் சம்பவங்களால் தென் தமிழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பவித்ரா. இது குறித்து கருத்து தெரிவித்த சமூக ஆர்வலர்களும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என விரும்புவதாக நம்மிடம் தெரிவித்தனர் பவித்ரா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.